இலங்கை தொடர்பான புதிய திட்டங்கள். ஜனாதிபதி வழங்கியுள்ள அறிவுறுத்தல். மித்தனிய கொலை சிக்கிய கொலையாளி. வானிலையில் நிகழவுள்ள மாற்றங்கள். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. யோசிதவின் பாட்டியின் நினைவாற்றல் தொடர்பில் வெளியான தகவல். ராணுவத்திலிருந்து தப்பியோடிய நூற்றுக்கணக்கானோர் கைது. இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது சம்பிரதாய கட்டுமானங்களுக்கு அப்பாலான சரியான நகர திட்டமிடல் முறையின் மூலம் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா களமாக்க மாற்ற முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நகர அபிவிருத்தியை திட்டமிடும் போது இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறு இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அபிவிருத்தி செயற்பாடுகளின் போது கிராமிய கலாசாரம் மற்றும் மக்கள் வாழ்வியலின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் நகரங்கள் மாத்திரமின்றி கிராம அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் தொடர்பில் இங்கு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. மித்தனிய கடபத்து சந்திக்கு அருகில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேரை சுட்டுக் கொலை செய்த துப்பாக்கிதாரி மித்தனிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த மாதம் 18ஆம் திகதி மகன் மற்றும் மகளுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர். அதன்போது தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அவரது 9 வயது மகனும் 6 வயது மகளும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கொல்லப்பட்டவர் 39 வயதுடைய கஜ்ஜா என்று அழைக்கப்படும் அருண விதானகமைக்கு என்பவர் என அடையாளம் காணப்பட்டார். அத்தோடு அவர் கொல்லப்பட்ட போது கப்பம் கோருதல் மற்றும் பிற குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த நபர் உட்பட அவரது பிள்ளைகளை கொலை செய்த துப்பாக்கிதாரி தப்பிச் சென்றிருந்த நிலையில் இன்று மெத்தனிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 9/3/2025 முதல் 14/3/2025 திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேலும் சப்ரகமுவ, மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித ராஜபக்ச மீதான பண மோசடி குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவின் நினைவாற்றல் தொடர்பில் நீதிமன்றில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரூபாய் 59 மில்லியனுக்கும் அதிகமான நிலையான வைப்புத் தொகை கண்டுபிடிக்கப்பட்டமை மற்றும் அந்த வங்கிக் கணக்கு யோசித மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோரின் பெயர்களில் பராமரிக்கப்பட்டமை தொடர்பில் குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விசாரணை குற்றப்புலனாய்வுத் துறையால் 2016ஆம் ஆண்டு முதல் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய 97 வயதான டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு துறைக்கு நேற்று அளிக்கப்பட்டார். அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு அவர் கைது செய்யப்பட்டு கடுவல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அப்போது குற்றப்புலனாய்வு துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு கூட்டுக்கணக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தது.
அதற்கான மூலத்தை வெளியிட முடியாது எனவும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் பிரதிவாதியின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி பிணை கோரலை முன்வைத்ததுடன் சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணை 2015 தொடங்கப்பட்டதாகவும் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கான விசாரணை பிரிவின் கோப்பு 2017 தாக்கல் செய்யப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்த சட்டத்தரணி, எனது எதிர்க்கட்சிக்காரர் முதலில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு விசாரணைகள் தொடர்பாக ஒரு அறிக்கையை வழங்கினார். இலங்கை ராணுவத்தில் இருந்து தப்பியோடிய 679 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலத்தில் ராணுவத்தில் இருந்து தப்பியோடும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் கடந்த ஜனவரி தொடக்கம் ராணுவத்தில் தப்பியோடுகின்றவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கையொன்றை பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி 1 தொடக்கம் இதுவரையான காலப்பகுதிகள் 679 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.